வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி குருத்திரராசு. பிரதியமைச்சர் கர்சன சூரியபிரம தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரும் நீதிமன்றம் திட்டமிடல் பிரதியமைச்சருமான கர்ஷன சூரியபரம தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை தம்மிடம் கையளித்திருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதேரு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். கர்சன சூரியபரமவின் கடிதத்திற்கு அமைய குறித்த பதவி விலகல் 2025 ஜூன் 20 முதல் நடைமுறைக்கு வருவதாக செயலாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய 10வது நாடாளுமன்றத்தின் கர்சன சூரியபிரமவின் ஆசனத்திற்கு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவித்துள்ளார். காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் திண்ம கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நல்லூர் பிரதேச சபையினால் திண்ம கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டத்தரடி நவநீத நாள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட குறித்த பிரச்சினை ஒரு பொது தொல்லையாகவும் சூழல் மாசடையக்கூடிய வகையில் காணப்படுகின்றது எனவும் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற குறித்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்படக்கூடாது என அங்கிருந்து குப்பைகளை பிறிதொரு இடத்திற்கு அகற்ற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அருகாமல் இருக்கிற திண்ம கழிவகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். திண்ம கழிவுகள் மலை போல குமிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த ரசாயன இதுகள் உக்கி அதில் துர்நாற்றங்கள் வீசுறதோட அந்த குப்பைகளும் யாரால அது எரியூட்டப்படுகிறதோ தெரியல. அந்த எரியூட்டப்படுகின்ற குப்பைகளிலோட வருகின்ற புகைகள் சுவாசிக்க முடியாம காரணத்தால் இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலையும் நாங்கள் கதைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நாங்கள் எந்த அதிகாரிகளும் இது சம்பந்தமாக ஒரு முடிவும் எடுக்கவில்லை. இதால் பொருட்படுத்த முடியாத காரணத்தினால நாங்கள் ஒரு வழக்கல் தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கலினூடாக அது இடைக்கால உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. திண்ம கழிவுகள் தொடர்ந்தும் கொட்டக்கூடாதுன்றது எங்களுடைய மக்களுடைய எல்லாருடைய கருத்தும். திண்ம கழிவுகளை அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் இது திருப்பி கொட்டப்படமாக இருந்தால் நாங்கள் இதுக்கு மேலதிகமாக ஆர்ப்பாட்டங்களை செய்வோம். இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் கொட்டப்பட்டு வருகின்ற இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் மற்றும் பாரிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் அனைத்தும் குறித்த இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் மலைபோல் குவிக்கப்பட்டு பின்னர் அவை எரியூட்டப்பட்டு வருவதனை மாண்புமிகு கௌரவ நீதிமன்றத்தினுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களினுடைய சுகாதாரமும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிவான் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம். எங்களுடைய சமர்ப்பணத்தினையும் எங்களுடைய சார்பாக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் சமர்ப்பணங்களையும் நன்கு அவதானித்த கௌரவ நீதவான் அவர்கள் குறித்த அந்த இடத்தில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக ஒரு இடைக்கால தடை கட்டளை வழங்கி வழக்கினை எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு தவணையிட்டுள்ளார். இலத்திரனியல் வாக்களிப்பு முறையில் வவுனியாவில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. வவுனியா தெற்கு வலய மாணவர் பாராளுமன்ற தெரிவு இலத்திரனியல் வாக்களிப்பு மூலம் இடம்பெற்றது. வவுனியா தெற்கு வலய கல்வி பணிமனையில் கேட்பூர் கூடத்தில் சமூக விஞ்ஞான பாட உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி சத்தியமூர்த்தி தலைமையில் குறித்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வவுனியா விபுலானந்தா கல்லூரி மாணவன் சானா கபிலாஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் மூலம் வலய பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிற்கான வாக்களிப்பு இடம்பெற்றது. இதில் பிரதிகல்வி பணிப்பாளர்களான அமர்ராஜ், தாட்சாயினி, வீரசிங்கம், வலய கணக்காளர், சமூக விஞ்ஞான ஆசிரியர் ஆலோசகர் சுபா, சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தம்புத்தேகம மத்திய கல்லூரி மாணவர்கள் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர். அனுராதபுரம் தம்புத்தேகம மத்திய கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் குழு ஒன்று வருடாந்த கல்வி சுற்றுலாவின் போது ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை நேற்று பார்வையிட்டனர். இதன்போது ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் நாடாளுமன்றம் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் விசன் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்றனர். ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் அதன் வரலாறு குறித்து மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கவின் எண்ணக்கருவிற்கு அமைவாக
அமைவாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், நிறைவேற்று அதிகாரத்தின் பணிகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி தொடர்பிலும் பாடசாலையின் ஆசிரியர் குழாம் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ஜே.எம். விஜய் பண்டாரம் சுற்றாடலை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் பாடசாலைகளுக்கு பெருமதியான மரக்கன்று ஒன்றையும் வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கே.எம். குமார் சிங்க, முப்படை பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு பிரதி பணிப்பாளர் கேன தனஞ்சய செனரத் தம்புதேகம, மத்திய கல்லூரியின் உப அதிபர் எம்.ஜி. அசங்க விஜயசூரிய மற்றும் ஆசிரியர்கள் குழு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பொகவந்தலாக ஜெங்காரவத்த தோட்டத்தில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கடந்த வாரம் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது தோட்ட பொதுமக்களின பலருக்கும் உதவிகள் வழங்கப்பட்டன. காட்டு யானைகளால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முறையான பொறிமுறையை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். கிராமிய பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டு யானைகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முறையான பொறிமுறையை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். காட்டு யானை பிரச்சினையை தீர்ப்பது குறித்து நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு பணிப்புரை வழங்கினார். காட்டு யானைகளின் பிரச்சினை அதிகமாக உள்ள அனுராதபுரம், புத்தளம், புலனறுவை, அம்பாறை, அம்பாதோட்டை, மொனராகலை, குருநாகல், பதுளை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் மாவட்ட செயலாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டதாம். வனஜீவராசிகள் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள், வாகன தேவைகள் மற்றும் கடமைகள் முன்னெடுப்பதில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாம். காட்டு யானை பிரச்சினையை தீர்ப்பதற்கான பொறிமுறையை மேலும் வினைத்திறனாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி மக்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அடுத்த மாதத்திற்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த மாவட்டங்களில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை நியமிக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். வனஜீவராசிகள் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள் இணைந்து கொள்ளுமாறும் பணிப்புரை வழங்கிய ஜனாதிபதி துரித நடவடிக்கையை சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை குறித்த பயிற்சிகளுடன் வனஜீவராசிகள் திணைக்களத்தில் இணைந்து கொள்வதற்கும் அதற்கான சட்டங்களை உருவாக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். காட்டு யானைகளின் பிரச்சினைகளுக்காக தீர்வு காண போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் இணைந்து மேற்கொள்ளும் செயற்பாடுகளை முறைமைப்படுத்தவும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றவும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். இந்த கலந்துரையாடலில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்திர அபேரெட்ட, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால, வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜாசக்கர, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமநாயக்க, வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்கம், ராணுவ தளபதி லசந்த ரோட்ரிகோ, பதல் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். சட்டவிரோத தொழிலாளர்களின் அடாவடித்தனத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத தொழிலாளர்களின் அடாவடித்தனத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி முல்லைத்தீவு மீனவ சமூகத்தினால் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அதிபருக்கான மகஜர் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ். குளமாளரிடம் கையளிக்கப்பட்டது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக தொழில் செய்பவர்களின் அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். அவர் காணாமல் போனமை மீனவர்கள் மத்தியில் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த மீனவர் சென்ற படகு ஏனைய மீனவர்களால் கரைக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மீனவரின் சாரம் மீட்கப்பட்டதுடன் படகில் இரத்தக்கரையும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் சட்டவிரோத தொழிலாளர்களின் அடாவடித்தனத்தை கண்டுபிடித்து இதனை கண்டித்து மாவட்ட அரசாங்க அதிபருக்கு மகஜரும் கையளிக்கப்பட்டதாம். மகஜரை பெற்றுக்கொண்ட மேலதிக அரசாங்க அதிபர் வெளியில் சென்றுள்ளமையினால் குறித்த மகஜர் அரசு அதிபரிடம் கையளிக்கப்படும் என குறிப்பிட்டதுடன்
இன்று காலை அரசு அதிபரை சந்திப்பதற்கு வருகை தருமாறு மீனவர்களை கேட்டுக் கொண்டார். முல்லைத்தீவில் நீதிக்கால நீண்ட காத்திருப்பு ஆவணப்பட திரையிடலும் கருத்து பகிர்வும் இடம்பெற்றது. எழுந்தாவின் தயாரிப்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கண்ணீர் கதையாக நீதிக்கால நீண்ட காத்திருப்பு ஆவணப்பட திரையிடலும் கருத்து பகிர்வும் நேற்று முல்லைத்தீவு இலங்கை செஞ்சிலுவை சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்க தலைவர் சுப்பிரமணியம் பரமானந்தன் தலைமையில் அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வில் ஆவணப்படத்தின் தயாரிப்பாளர் ஊடகவியலாளர் அமரர் ஆனா சேகுவீரவின் திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்க தலைவர், முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்க பிரதிநிதிகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்றனர். நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படம் இலங்கையில் 3 தசாப்த யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களின் கதைகளை ஆராய்கிறது. அவர்களது உறவுகளது வலிமிகுந்த போராட்டங்களுக்கு கண்ணீரும் கோபமும் ஏக்கமும் எடுத்துரைக்கப்படுகின்றது. நடந்த அநீதிகளுக்கான பொறுப்புக்கூறலை இது வலியுறுத்துகின்றது. பொறுப்புக்கூற மறுக்கும் அதிகார சக்திகளின் இயல்பாக்கிவிட்ட அலட்சியத்தை கேள்விக்கு உட்படுத்துகின்றது என பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த கடைகளின் உரிமையாளர்களுக்கு 40,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த கடைகளின் உரிமையாளர்களுக்கு நேற்று 40,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட உடையார்கட்டு பகுதி, புதுக்குடியிருப்பு மற்றும் வள்ளிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல விற்பனை நிலையங்களில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. திகதி காலாவதியான நூடுல்ஸ் பேக்கெட்டுகள் மற்றும் கச்சான் பிஸ்கட், மிக்சர் என பல பொருட்களானது. அத்துடன் முகச்சவரம் செய்யாமை மற்றும் தண்ணி பகுப்பாய்வு சான்றிதழின்மை, கழிவு தொட்டியின்மை, அனுமதி பெறப்படாமை என்பவற்றிற்கு எதிராக உரிமையாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டதாம். முல்லைத்தீவு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஷினால் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்குகள் நேற்று தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. கடை உரிமையாளர்களை குற்றவாளியாக இனங்காண்ட நீதிமன்றம் 40,000 ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கடுமையான எச்சரிக்கையும் விடுத்தது. குறித்த சோதனை நடவடிக்கையில் உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ், வள்ளிப்பணம் பொது சுகாதார பரிசோதகர் கெய்ன்ஸ்டன் ஜோப் ஆகியோர் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு சந்நிதியான ஆசிரமத்தில் மகாபாரத சொற்பொழிவு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சந்நிதியான் ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்தம் இடம்பெறும் ஆன்மீக நிகழ்வு மகாபாரத தொடர் சொற்பொழிவை ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராசெல்வ வடிவேல் நிகழ்த்தினார். சந்நிதியான் ஆசிரம முதல்வர் சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சந்நிதியான் ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சந்நிதியான் ஆசிரம தொண்டர்கள் பங்கேற்றனர். இதேவேளை இக்கிரானை மல்லாக்கத்தை சேர்ந்த ஸ்கந்தவரோதியா கல்லூரியின் தரம் 10 கல்வி கற்கும் மாணவி ஒருவரும் கற்றல் நடவடிக்கைக்காக துவிச்சக்கர வண்டி வழங்கி வைக்கப்பட்டதாம். வாகன விபத்துகளால் வருடாந்தம் சுமார் 2,000 பேர் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இந்திக்கு கமுகவிட தெரிவித்துள்ளார். வாகன விபத்துகளால் இந்த ஆண்டில் முதல் 6 மாதங்கள் மாத்திரம் சுமார் 2,000 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இந்திக கமுகவிட தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 1,16,350ක් පමණ තියෙන මාර්ග පද්ධතියේ
5 வீதிகளூடாக கொழும்புக்குள் நாளாந்தம் 5 லட்சம் வாகனங்கள் பிரவேசிக்கின்றன. இந்த வருடத்தில் கடந்த 15ஆம் தேதி வரை வீதி வாகன விபத்துக்களால் 1133 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடம் இடம்பெற்ற 2401 வாகன விபத்துக்களில் 2521 பேர் உயிரிழந்தனர். 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற 2231 வாகன விபத்துக்களில் 2342 பேர் உயிரிழந்தனர். 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற 2420 வாகன விபத்துக்களில் 2540 பேர் உயிரிழந்தனர். முறையற்ற விதத்தில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல செயற்பாடுகளினால் வாகன விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அனர்த்தங்களால் வருடாந்தரம் 12,000 பேர் உயிரிழக்கின்றனர். அவர்களில் 1/4 பகுதியினர் வாகன விபத்துக்களால் உயிரிழக்கின்றனர். මාරකරියානතුරු 2420කින් 2540 දිනක් ජීවිතක්ෂයට පත් වෙලා තියෙනවා. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.